அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ஈரான் கிட்டேருந்தே ஆரம்பிச்சிடலாமே. ஏன்னா ஈரான் வந்து சாத்தியமில்லாத எதுவுமே இல்லைங்க. உலகத்தில் எல்லாமே சாத்தியமான விஷயங்கள் தான். பேச்சுவார்த்தை கூட மறுபடியும் பழையபெல்லாம் கான்ஃப்ளிக்ட் வராது, சாத்தியம்தான் சொல்லியிருக்கிறாரு பெசஸ்கியன் அவர்கள். அது இல்லாமல் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் நானே இயேசு, நானே ஆசீர்வாதம் வழங்குவேன்ற மாதிரிலாம் திடீர்னு ஒரு போஸ்ட்டு அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டதுனால ஒரே விவாத பொருளாக இருக்குது. அது இல்லாமல் போப் பிரான்சிஸ் அவர்களை போட்டு திட்டுன்னு தீர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால் எதுக்காக திட்டினாரு, ஏன் திடீர்னு நானே இயேசுன்னு சொல்கிறாருன்றது காரணத்தையும் தாண்டி சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துவிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பெசஸ்கியன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் சாத்தியம்தாங்க. அப்படி இல்லை மறுபடியும் யுத்தம் வரும் அப்படிலாம் கிடையாது. அமெரிக்கா வந்து தனது சர்வதிகார போக்கை கைவிட்டுட்டு போர் நிறுத்தத்தை வந்து எங்ககிட்ட பேசினாங்கன்னா அது சாத்தியமாகும். இல்லை அதை விட்டுட்டு அரட்டல், மிரட்டல், உருட்டல் இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். எங்கள் உரிமைகளை மதிக்கணும். அப்படின்னா நாங்கள் உடன்பாடுக்கு வரோன்றாங்க. அப்படி என்ன கேட்குறாங்கன்னா, மிஸ்டர் ஈரான் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம். கொஞ்சம் உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி சாப்பிட்டா சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராத்தில் பார்த்தோம்னா அப்படி வெறி பிடித்த வேங்கையாக போகிறது. ஏலே ஈரான், உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, தோல்வியை ஒத்துக்கிட்டு என்கிட்ட வா, வந்து கையெழுத்து போட்டு போ அப்படின்னு மழை சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அவங்க வந்து வரமாட்டாங்க. வாங்க ஈரான் வாங்க பேசிக்கலாம், வாங்க எங்கே போயிருப்பாருங்க நம்ம பிள்ளைங்க சொல்லுங்கள், அடா வாங்கப்பா பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்றாரு. அப்போ இதுக்கு யார் தெரியுமா சரியான ஆள்? நம்ம ஊர் நாட்டாமல் தான் கரெக்டான ஆள். அவங்க தான் போயிட்டு எப்படி ஏற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து வச்சுறாரு. இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் கூட இது செட் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் ஈரான் கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா கூட இவங்க ஒரு சில பதிவுலாம் போட்டு அவங்கள டென்ஷன் ஆக்கிட்டு திருப்பி ஓடிடுறாங்க. அது இல்லாமல் ஈரான் முடக்குவதற்காக அமெரிக்கா வந்து ஒரு பகீர் தகவல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் இப்போவே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பகீர்னு ஆகிடும். மறுபடியும் நீங்கள் நைட் வரைக்கும் அந்த தகவலை பகீர்னே இருப்பீங்க. அப்படியே திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த பகீர் தகவல் நான் உங்களுக்கு நைட்டில் சொல்கிறேன் என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் வந்து திடீர்னு தன்னை ஒரு இயேசுவாக பாவித்து நானே இனி உலகின் ரட்சகன்ற மாதிரிலாம் வந்து பெருசாக ஒரு போஸ்டர் வந்து போட்டிருந்தார். அது போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை மாளிகையிலிருந்து லியோ அவர்களுக்கும் வாட்டிகனில் இருக்கிறார் இல்லையா 14ஆம் போப் லியோ அவர்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ராவர்சி ஆகிடுச்சு. நான் மட்டும் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த போப் லியோவே ஆட்சியில் இருக்க மாட்டார், இடதுசாரி சிந்தனைகள் கொண்டவங்க வந்து உங்களை எப்பயோ தூக்கிட்டு இருப்பாங்க, போப் அப்படின்ற ஒரு பதவியே இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களை நான் கட்டி காத்து வாழ வச்சிட்ருக்கேன், இல்லைனா உங்களை குப்பையை தூக்கி போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓடி வந்து கருத்து சொல்கிறீங்களாமே, கருத்து, இந்த கருத்து யாருக்கு வேணுன்றாரு. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது சரி என்று கூறும் போப் நமக்கு தேவையே இல்லைன்ட்டார். சும்மா முட்டாள்தனமான போர்களிலிருந்து ஆட்சியாளர்கள் வெளியே வர வேண்டும் என்றும் ஈரான் மீதான அமெரிக்காவின் போரை வந்து போப் லியோ கண்டிக்கிறார் ட்ரம்ப்பை. என்ன சும்மா முட்டாள்தனமாக சண்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இந்த மனித குலம் அழிந்துக்கிட்டு என்ன வாழ்க்கை இது? இதுக்கு தான் கடவுள் அவதரித்தாரா? இதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதித்தாரா? சொல்லுங்கள். எல்லாத்தையும் கைவிடுங்க. ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன சொல்லுங்கள். அமெரிக்கா சொல்லுங்கள், போர் நிறுத்துங்க அப்படின்னு இருக்கிறாரு போப் லியோ. இவர் சரி ஓகே, இதுக்கப்புறம் உன்னை விட்டு வைக்கக்கூடாது, உன் பதவியை பார்த்துக்கிறது நான் தான், இப்போ நானே ஏசுன்ட்டா என்கிட்ட வந்து பேசிடுவியா, நானே ஏசு இப்போ வந்து பேசு அப்படின்றாரு ட்ரம்ப். ரைட்டு, அருமையான ஆளாக தான் நினச்சேன் நான். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. குறிப்பாக லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, நேராக இஸ்ரேலுக்கிட்ட போகிறோம், பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், டேட்டு கேட்டிருக்காங்களாம். அவங்க நல்ல நேரம் பார்த்து சொல்கிறேன்னாங்க. ராகும் கேதும் ஒன்றா சேரும்போது வந்து சேர்ந்தோம்னா நம்மளுக்கு நல்ல நேரம் கூடி வந்துடும், அப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்றாங்க. பட் ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, ராகும் கேது ஒன்றா வரும்போது நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா உங்களை வந்து ஃபினிஷ் பண்ணிடுன்ற அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் லெபனான் வந்து விடாமுயற்சியாக இருக்கிறாங்களாம். அதே போல் இன்றைக்கி திடீர்னு நெதன்யாகு அவர்கள் வந்து ஜேடி வான்ஸ் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினாராம். என்ன தலைவா பாகிஸ்தான் போனீங்களே, என்ன ஆச்சு, என்ன சமாச்சாரம், ஏதாவது டீயும் பிஸ்கெட்டு சூடாக வந்ததா இல்லையா, இல்லை நீங்கள் சூடாகிட்டீங்களா, டீயை விட கப்பு சூடாக இருந்ததா, இல்லை கப்பை விட நீங்கள் சூடாகிட்டீங்களா, இந்த மாதிரிக்கெல்லாம் ஜேடி வான்ஸுக்கிட்ட கேட்கப்படுது. ஜேடி வான்ஸ் சொல்லிட்டாங்க, தலைவரே அது மாதிரி பிக் பிரதர், இப்போ அவங்க செட் ஆக மாட்டாங்க, நம்ம சேர்ந்து ஒரு தீர்மானத்தை முடிவு எடுத்துக்கலாம், கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட
யுரேனியம் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துடலாம், அது எடுத்துடலாம், இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. காசாவில் பார்த்தோம்னா மேலேருந்து ஒரு லீஃப் மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து ஹெலிகாப்டர் வந்து போட்டிருக்காங்க. யாராவது அமாஸுடன் தொடர்பு வைத்தீர்கள் என்றால், அமாஸுடன் அசோசியேட் வந்து கூட்டு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறது, ஏகப்பட்ட வேலை சித்து வேலைகள் பண்ணுறது, துப்பாக்கி எடுத்து பயிற்சி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அவ்வளோதான் உள்ளே பூந்து அடிச்சுடுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். அதே போல் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள் மறுபடியும் சவுதி கிட்ட பேசியிருக்கிறாங்க. தலைவா என்ன தலைவா இப்படி நம்ம ஒருங்கிணைந்து செல்வது எப்படி, நீங்கள் எது தப்பாக நினச்சிக்காதீங்க, இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி இருக்குது, நாங்கள் யார் மீது கோபத்தை காட்டுவோம், என் அண்ணன் மேலே தானே கோபத்தை காட்ட முடியும், அதனால் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்கிறாரு. பட் மறுபடியும் அமெரிக்கா தாக்குதலுக்கான முழு முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அது இல்லாமல் பயங்கர பகீர் திட்டங்கள்லாம் வைத்திருக்காங்க. அதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப பகீர் தகவல் இருக்கக்கூடாது. எப்போவுமே ஆர்கே சேனலை பொறுத்த அப்படியே ஸ்மூத்தாக போகணும், அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ஜாலியாக போகணும். திடீர்னு உங்கள்கிட்ட பகீர் தகவல் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாங்க மாட்டீங்க, நைட் வரைக்கும் தாங்க மாட்டீங்க, அப்புறம் தூக்கம் வராது உங்களுக்கு. அதனால் ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீனாவுக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார். சீனா எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஜம்னு வாழ்க்கை, அருமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. மறுபடியும் ஏடா கூடமாக எதாவது நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும், யாராக இருந்தாலும் சரி. இனி நாங்கள் ஈரானை ஃபுல்லாக தனிமைப்படுத்துகின்ற முடிவில் இருக்கோம். ஈரானை தனிமைப்படுத்துகின்ற முயற்சியில் சீனா ஒத்துழைக்க விட்டால் 50% வரி மட்டும் இல்லை, என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. அடுத்து நம்ம ஹங்கேரியனுடைய தேர்தல் வந்துடலாம். ஹங்கேரியனுடைய தேர்தல் ஆல்மோஸ்ட் இவர் தான் அடுத்த ஹெல்த் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஃபெமிலியான பர்சன். அவர் பேர் வந்து எக்டஸ். அவர் பேர் வந்து ஹெக்டஸ். டான்ஸர் வந்து இப்படி வேகுன்னு ஆடிட்டு இருக்கிறதால அவர் பேர் வந்து எக்டஸ். என்னம்மா டான்ஸு, ராக் டான்ஸு, ராக்கப்பா மாதிரி இருக்கிறார். ஆல்மோஸ்ட் ஐரோப்பாவுடைய தேர்தலும் நம்ம தேர்தலும் ஒரு மாதிரி தான்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க. நம்ம இங்கே வந்து டெல்லிக்கும் எங்கேயும் நடக்கிற தேர்தல், டெல்லியிலேருந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தேர்தல் மாதிரி வந்து பெரிய பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அதோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னாங்க ஐரோப்பாவும் அந்த மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட. ஏன்னா விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து இது ஐரோப்பாவுக்கும் நமக்கும் இருக்கிற தேர்தல், நமக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க, பெரும்பாலும் கொடுக்குறதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எதிரான செயல்படுறதுனால கொடுக்குறதே இல்லை. அதையும் மீறி பல நலத்திட்டங்களை வந்து 16 வருஷமாக நான் செயல்படுத்திகிட்டு இருக்கேன், நம்மளுக்கு வர வேண்டிய தொகையே பில்லியன் கணக்கில் இருக்குது, அது எல்லாமே ஹோல்டு பண்ணிட்டாங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபா கேட்டேன், வெறும் 10 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு வந்து சீஃபஸ்ட் ஆயில் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இப்போ பக்கமாக வாங்கினா வருது, ஆனால் நீ இங்கே வாங்கக்கூடாது, எங்கேயோ வாங்கணுன்றாங்க. ஒரு பேரல் க்ரூட் ஆயில் வந்து நம்மக்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் $100னா எங்கேயோது வந்தால் $150 இறங்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே அங்கே மேலே இருக்கிற கண்ட்ரோலுக்கு இருக்கிறனால தான் பிரச்சனை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, தனித்திருக்கணும், விழித்திருக்கணும், அது மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணார். பட்டு ஒரு மாதம் அலை வந்துருச்சு, பெரிய அளவுக்கான ஒரு அலை வந்து விட்டது. அந்த அலை வந்து பயங்கரமான ஒரு கூட்டம், ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அது இல்லாமல் அமெரிக்கா மீது இருந்த ஒரு அதிருப்தி, இது எல்லாமே சேர்ந்து பார்க்க முடியுது. ஆனால் நம்ம உங்ககிட்ட காலையிலே சொன்னேன், நான் எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலுமே வந்து அரசியல் சட்டத்திட்டங்கள்னு ஒன்று இருக்குங்க. எடுத்த உடனே எலெக்ஷன் சமயத்தில் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றலாம் முடியாது. இப்போ என்ன தான் நம்ம வந்து டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னால் கூட பிற்காலத்தில் டெல்லியோட இது இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியாது. அதே மாதிரி தான் அங்கேயும் என்ன தான் ஐரோப்பா வந்து நம்மளுக்கு வேறு அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஐரோப்பாவோட உதவி இல்லாமல் ஹங்கேரி ஆட்சி புரிய முடியாது. அதனால் புதிய பிரதமராக பதவி ஏற்றுக்கிறார்ல, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ ரீசெண்டான ஸ்டேட்மெண்ட், மெகர் அவர் பேர் வந்து, நான் அங்கே ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒன்று, தேவைப்பட்டால் நாங்கள் மாஸ்கோக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஏன்னா மக்களுக்கு எது தேவையோ நாங்கள் அதுதானே பண்ண போகிறோம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லையே, நாங்கள் எங்களுக்கு யாருமே எதிரின்லாம் கிடையாது, எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு நீ பிட்டை போட்டார், மனுஷன் ஆரம்பத்திலே போட்டு விட்டார். ரைட், அதாவது என்ன நினைக்கிறாருன்னா எல்லாமே எங்களுக்கு தேவைன்றாரு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுகிறதும் அதுக்கப்புறம் நிறைவேற்றுறதும் ரொம்ப ரிஸ்க்கு தான், அது முடியவும் முடியாது. அதனால் அவர், நான் மாஸ்கோக்கிட்டையும் பேசுகிறேன், எங்களுக்கு அமெரிக்காவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களோட இணைந்து பயணிக்க தயாராக இருக்குன்றாங்க. இருந்தாலும் உர்சலா வான் டெர் லியான் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப நாள் 16 வருஷமாக ஐரோப்பா கிட்டத்தட்ட தனிமைப்பட்டு இருந்தது, ஐரோப்பாவில் ஹங்கேரி வந்து இன்றைக்கி ஹங்கேரிக்கு ஒரு சுதந்திர நாளாக பார்க்குறோம், எங்களுடன் இணைந்து பயணிப்பதில் நாங்கள் வந்து பெருமைப்படுறோம், மறுபடியும் எங்கேயோ பிரிந்து சென்ற என் நண்பர்கள் மறுபடியும் எங்களுடன் வந்து இணைந்ததில் மறுபடியும் ஐரோப்பா வந்து ஒரு பிக்கெஸ்ட் நேஷனாக உருவாக போகுது,
இதுக்கு ஹங்கேரி மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கிறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த 3 நாள் சீஸ்ஃபயர் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. அதனால் ஜாப்ரோசிஷியா பகுதியில் அதாவது அது என்ன சொல்கிறது, மீண்டும் அடுத்த கட்ட ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஜாப்ரோசிஷியா பகுதியில். ஏன்னா 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு உக்ரைன் தரப்பில் என்ன கேட்டாங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டாங்க. பட் அவங்க அப்படிலாம் இல்லை, முடிஞ்சு பாஸ், கோட்டா முடிஞ்சு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே 1948 தடவை நீங்கள் மீறி இருக்கீங்க. கடந்த 3 நாட்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் மாதிரி நாங்கள் தாக்கல் ஒதுங்கி இருந்தாங்களா ரஷ்யா, இவங்க ஆமான்னு சொல்லிட்டு 1948 தடவை தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதனால தான் சரி போதும், எக்ஸ்டர்ன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாப்ரோசிஷியா பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்கன்றது கூடுதல் பதிவாக சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.